ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வர எபிசோட் வந்து ஃபைனல் எபிசோடாக இருக்கும். இப்போ ஹீரோயினோட எக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட செயினை கொடுத்து இந்த மாதிரி என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, வாயு மூட்ரா, நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிடுவேன்னு சொல்லி நினச்சியா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் நான் உனக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இருந்தாலுமே உன்னை தேடி வந்தேன்ல அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா, அட வெக்கம் கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே ஒன்று அறையிறா. ஆல்ரெடி உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது, எப்படி வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஒய்ஃப் இறந்துட்டா, அவளோட சொத்து தான் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண உன்னை பார்த்தாலே காண்டா இருக்கேன், பக்கத்தில் வந்தால் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு ஹீரோயின் போகிறப்போ, இங்கே வந்து வில்லிப்பூ ஃபங்கை ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ ஹீரோயினும் ஃபங்கும் மீட் பண்ணிக்கிறாங்க ஹோட்டலில். நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபங்கை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய ஃப்ரெண்டை நீ ஏமாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடாத இடத்துல ஃபங்கை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஆண்டி என்ன ஆச்சு, உங்கள் பொண்ணு வர லேட் ஆகுது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோயின் காரில் அழுதுகிட்டே போகிறா. இவன் எதுக்கு ஃபாரின்லேருந்து இங்கே வந்தான், இப்போ எதுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு சொன்னான், இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யான்யானுக்கு கால் பண்ணிட்டு, இதை மாதிரி வில்லி கூட உன் ஹஸ்பண்ட் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யான்யான்ட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா ஹீரோயின். அம்மா வந்து எங்கடி போனா, ஹீரோ இப்போ தாண்டி கிளம்பி போனா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. இப்போ யான் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க, என் ஹஸ்பண்டை பற்றி என்னடி சொல்கிறேன்னு சொன்னால், நடந்தது எல்லாத்தையும் சொன்னோடனே இங்கே ஒரு பக்கம் யான் பயங்கரமாக அழுக, விஜய் பொண்ணு தான் எல்லாரையும் சமாதானம் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே யான் அழுதுகிட்டே தூங்க இங்கே ஹீரோயின் கனவில் ஒரு விஷயம் வருது. அவனுடைய எக்ஸ் வந்து ஹீரோயினுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு லெட்டரை மட்டும் எழுதி வச்சுட்டு, இது மாதிரி நான் வெளிநாடு போகிறேன், என்னை மறந்துட்டு உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் லவ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இந்த பிள்ளை வந்து சிங்கிளாகவே இருந்திருக்கும். இப்போ வந்து ஹீரோ அதே கனவில் நான் வந்துட்டு அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தா நம்ம ஃபங்கு ஹீரோ எல்லாம் ஒன்றா தான் தங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்மளோட பிளேபாய் பையனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதனால் வந்து விஜய் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டா இவன் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அந்த பொண்ணு கொஞ்சம் அலோவ் பண்ணுது. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, என்னம்மா இது, என் ரூம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அம்மா நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டை பார்க்குறப்போ செயின் வாங்கி கொடுத்துருக்கான். இவன் ரொம்ப ஹாப்பியாரா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் இந்த மாதிரி செயின் வாங்கி கொடுப்பாங்க போல இருக்குது. அதனால ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வர, ஹீரோ நீயான்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, பின்னாடி அங்கிள் வந்து ஹாய்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2 பேரையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அங்கிள் ஆல்ரெடி நாங்கள் மீட் பண்ணிட்டோம்னு சொல்கிறப்போ ஹீரோயின் தனியாக போய் பேசுகிறா. ஹீரோ கேட்குறான், என்கிட்ட மன்னிப்பு தானே கேட்க வந்த, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் எதுக்குடா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நைட் ஏதோ ஹோட்டலுக்கு வந்து யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிருந்த நீ அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அது சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அங்கே உங்கள் கிஃப்ட் எனக்கு வேண்டாம், இவ்வளோ இம்பார்ட்டண்டான கிஃப்ட் எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுதான் நீ வேணான்னு சொல்கிறியா, நீ வேணான்னு இனிமேல் சொல்ல மாட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ, இதை மாதிரி நீங்கள் என்ன உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைரெக்டாக கேட்க, ஹீரோ வந்து நீ எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுற, ஒருவேளை நைட்டு போய் பார்த்தையே அந்த பையனால் என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ பக்கத்துலேயே போக ஹீரோயின் கீழே விழுக போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருமான்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறான். இவங்க இப்படி ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் மீரா வேற இதை வந்து பார்த்துடுறா. ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாக போகுது. அப்படியே மீரா கோச்சிக்கிட்டு ஓட ஹீரோயின் போய் அவளை சமாதானப்படுத்தணும்னு போகிறப்போ ஹீரோ சொல்கிறான், இப்போ எதுக்கு நீ அவகிட்ட போகிற, அவகிட்ட போயிட்டு நம்மளுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு நீ சொல்ல போறியா, எத்தனை நாள் இதை மறைக்கிறது, என்னைக்கோ ஒரு நாள் அவள் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இல்லை அவள் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணா, அவளுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய வழியாக இருக்கும்னு சொல்கிறப்போ அவள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ இவள் ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அங்கே ஒரு ஆள்கிட்ட வந்து யாரோ ஒரு பொண்ணை தேட சொல்லியிருக்கான். அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு இறக்க போகிறா, அவள் கடைசி நொடியில் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோடைய எக்ஸ் தான் படுத்துட்டு இருக்கா. அவள் ஒரு பக்கம் என்னை மன்னிச்சிடு, நீ எப்படியும் என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இது மாதிரி உனக்கு நான் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறப்போ, நீ உயிரோடு இருந்து மன்னிப்பு கேட்கணும், இப்படி நீ இறந்தெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேச, அப்படியே அவங்க பழைய காதல் நினைவுகள் எல்லாம் பேசிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து இறந்து போகுது. நம்ம ஹீரோயினை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு, உன் வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என்னை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இறந்து போகுது. இங்கே யான் தான் உட்காந்துட்டு இருக்கா. அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ, வில்லி பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, சாரி நான் என் லைஃப்பில் வந்து கல்யாணத்தை இவ்வளோ அவசரமாக பண்ணியிருக்கக்கூடாது,
முடியாது, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் கார்டை எடுத்து வச்சுட்டு, நீ 5 லட்சம் எடுத்தது போக இதில் மீதி 8 லட்சம் ரூபாய் இருக்குது, இதை நீ வச்சுக்கோ உன் லைஃபுக்கு, இந்த வீடியோ நீயே எடுத்துக்கோ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கப்போ அவன் மோதிரத்தையே வந்து ரோல் பண்ணிகிட்டே இருக்கான். அதை பார்த்தா யான் யான் எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இங்கே வந்து ஃபங்குக்கு ஒரே ஷாக்கு. எனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட இருக்கக்கூடாதா, நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க வேணாம், நான் உன்னை தூக்கிப்பட்டதாகவே இருக்கட்டும், இதை மாதிரி வந்து கல்யாண வாழ்க்கையில் காதல் இல்லைன்னா அந்த வாழ்க்கை வேஸ்ட்டு தான், அதுக்கு நம்ம பிரிஞ்சே போயிடலாம் வழிகளோட வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஃபங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த கார்டையும் அந்த மோதிரத்தையும் கழட்டி வச்சுட்டு இந்த வீட்டையும் கொடுத்துட்டு அவன் பாட்டில் போக காலையில் ஆனோடனே ரேஷன் கார்டு வாங்குற மாதிரி 2 பேருமே டிவோர்ஸ் கார்டு வந்து வாங்கிக்கிறாங்க. ஏதோ செல்ஃபோனுக்கு சிம்மு வாங்குற மாதிரி இவங்க ஈஸியாக வாங்கிட்டு அதை போய் எடுத்துகிட்டு போகிறப்போ இங்கே வந்து ஃபங்கு கேட்குறான், நான் உன்னை ட்ரா பண்ணிடுறேன், அட்லீஸ்ட் நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பியான்னு சொல்லி கேட்டால், டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ எந்த மொசரக்கட்டையை வச்சுட்டு இப்பெல்லாம் கேட்குற, அதெல்லாம் முடியாது, உன் முகத்தை கூட பார்க்க நான் விரும்பலை, நீ அந்தளவுக்கு எனக்கு வழிகளை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறப்போ ஃபங்கு நினைக்கிறான், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டு விலகுறேன், வில்லி பொண்ணு வந்து உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி உன்னை நிம்மதியாக வாழ மாட்டான், நீ சிங்கிளாக வாழ்ந்தாலும் ஹாப்பியாக வாழு அப்படின்ற மாதிரி ஃபங்கு நினைக்க இங்கே வந்து நம்ம ஹீரோ ஒரு குட்டி குழந்தைய கூட்டிகிட்டு வாரான். இது வந்து அவன் எக்ஸோட குழந்தை தான், ஆனால் ஹீரோவுடைய குழந்தை கிடையாது, எக்ஸோட குழந்தை. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா, ஒரு வாரமாக ஆச்சு என்கிட்ட அவன் ஃபோன் கால் கூட பேசலை, என்னை கிஸ் பண்ணிவிட்டு இப்படியே உதறிட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இங்கே வந்து யான் யான் கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வாடின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. இங்கே பார்த்தா யான் யான் பேய் மாதிரி அழுதுட்டு என் காதல் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, இதை மாதிரி வில்லி பொண்ணு என் வாழ்க்கையை திருடிட்டான்னு ஒப்பாரி வைக்க இங்கே விஜய் ஹீரோயின்லாம் சேர்ந்து யான் யானை கம்ஃபர்டபுள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோ ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு ஃபங்கை கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்கா. ஃபங்கு கேட்குறான், யாரா அந்த குழந்தைன்னு சொல்லி கேட்டான், எக்ஸோட குழந்தைடா, அவள் இறந்து போயிட்டா, கடவுள்கிட்ட போயிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ, ஏய் உன் குழந்தை இல்லையேன்னு சொல்லி கேட்டா, இல்லைடா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்குது, மற்றவங்க பேசினா அவனுக்கு புரியாது, கம்யூனிகேஷன் டிஸார்டர் இருக்குது, இனிமேல் அவனை சொந்த பையன் மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வர வந்தவுடனே இந்த குழந்தை யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போதைக்கு கேட்காதீங்க, குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு போக, இதை மாதிரி அந்த குழந்தை என்ன உன் குழந்தையாடா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை இது மாதிரி எக்ஸோட குழந்தை தான், என் குழந்தை கிடையாது, இனிமேல் அவனை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாட்ட சொல்லிட்டு உன் கதவை வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான், தயவு செய்து போங்க, எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம அங்கிள் என்ன பண்ணுறாருனா நம்ம ஹீரோயினுக்கு கால் போட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் இங்கே பயங்கரமாக மேக்கப் போட்டுட்டு செம்மையாக கிளம்பிட்டு இருக்கா. ஏன்னா அவன் கிஸ் பண்ண ஒரு 1 வீக் கழிச்சு இப்போ தான் நம்ம ஹீரோவையே பார்க்க போகிறா. ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம ஹீரோயினை சுத்தமாக கண்டுக்கல, அப்படியே இக்னோர் பண்ணிட்டு லிஃப்ட்டில் போய் ஏற, லிஃப்ட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க, இல்லை நான் ஸ்டெப்ஸில் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போய் போக இங்கே வந்து மீரா வந்தோடனே அவள் ஒரு பக்கம் என் காதல் போச்சு நம்பினதுக்கு எனக்கு எல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கரைச்சி கொட்ட இங்கே ஹீரோக்கு வந்து ஹீரோயினை இக்னோர் பண்ணது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ஹீரோயினை பார்க்க கிளம்ப இங்கே ஹீரோயின் டெரஸில் பண்ணிட்டு ஹீரோ பயங்கரமாக களை ஊற்றிட்டு இருக்கா, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னை இக்னோர் பண்ணுறியடான்னு சொன்னால் ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான். அப்போ ஹீரோயின் சமாளிக்கிறா, ஐயோ சாரி நான் வேறு ஏதோ பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், பரவாயில்ல உன்கிட்ட இதான் எனக்கு பிடிக்காத விஷயமே, மனசில் ஒன்று வச்சிருப்ப வெளியே ஒன்று பேசுவ, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, இனிமேல் வந்து நீ என்னை மறந்துடு, கிஸ் பண்ணது ஒரு பேட் மெமரியாக நினச்சி மறந்துடு, இனிமேல் உன்னை லவ் பண்ணுறது அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போக ஹீரோயின் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இப்போ நானே உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஏன் என்னை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், உனக்கு எனக்கும் செட் ஆகாதமா, உன் கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். அதே சோகத்தோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் இங்கே யான் யான் கூட நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் இருக்கா போல இருக்கு. அம்மா கேட்குறாங்க, யான் யான் எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்டால், அந்த வீடை எனக்கு சும்மா தான் கொடுத்தா, இருந்தாலும் அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல, இன்னொன்று என்னென்னா அவன் ஞாபகமாக இருக்குது அந்த வீட்டில் இருந்தா, அவன் வீடும் வேணாம் அவன் காசும் வேணான்னு சொல்லிடுறா. இங்கே வந்து யான் யான் கேட்குறா, நீ என்ன நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கேட்டால், ஹீரோ பண்ண எல்லா கூத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, ரிஜெக்ட் பண்ணது இது மாதிரி இக்னோர் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறப்போ இது மாதிரி யான் யானுக்கு பயங்கர சிரிப்பாக வருது. எதுக்கோ ஒரு தடவை அவன் கிட்ட போய் பேசிப்பாரு, அவன் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ தேடி வர ஹீரோ வந்து சொல்லிடுறான், நீ எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், நீ எது பேசினாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, உன்னை வேணான்னு சொன்னது வேணான் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, விடுங்க நீங்கள் ஏதோ ஒரு மனக்கசப்பில் பேசுகிறீங்க, இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காலில் லேஸ் அவுந்துருக்கு, அதை நம்ம ஹீரோயின் கெட்டி விட்றா. அப்போ அந்த குழந்தை வந்து அம்மான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுது. ஹீரோயின் ஷாக் ஆகி பார்க்க, அப்போ டக்குன்னு அந்த குழந்தை வந்து அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்குது. அப்போ அந்த குழந்தை தூங்கி
ஆயிடுதா, ஹீரோ வந்து தூக்கிட்டு போகிறான். அப்போ வந்து அந்த குழந்தை முழிச்சிட்டு அம்மா தான் எனக்கு வேணும், என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க, ஹீரோயினை திரும்ப ஹக் பண்ணிக்கிற. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறா. அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க, எதுக்காகடி இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்க, உனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, அந்த ஹீரோவுக்கு என்ன பைத்தியமா, இந்த குழந்தைய கொண்டு போய் உன்கிட்ட கொடுத்துருக்கா, கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா இல்லையா, அந்த பையனை கொண்டுட்டு போய் விட்டுட்டு வா, குழந்தைய வளர்க்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் திட்ட. யான் கேட்குறா, என்னடியா ஆச்சு, இந்த மாதிரி ஹீரோவோட குழந்தையா அது, அவன்கிட்ட கேட்டியான்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு அவள் பாட்டில் போக, ஹீரோவுடைய தம்பியும் நம்மளுடைய டோராவும் 2 பேரும் வந்திருக்காங்க ஷாப்பிங்க்கு. அப்போ ஹீரோயின் வந்து அந்த குட்டி குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க, இங்கே நம்மளுடைய ஹீரோவுடைய தம்பிக்கு ஒரே ஷாக்கு. இங்கே டோரா சண்டை போடுறா, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு இங்கே ஒரு குழந்தையோட சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து யான் வந்து வில்லியை பார்க்க தான் வந்திருக்கா. அப்படியே அவங்க 2 பேரும் என் புருஷனை நீ மயக்கிட்டன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிற. இங்கே வந்து நம்ம ஃபங்கு வந்துட்டு நம்மளுடைய யானை தான் திட்டுறான், இதுக்கு இங்கே வந்த நீ போயிட, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்ட. இங்கே யானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போகுது. வெளியே வந்துட்டு எனக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட் கூட அவன் பண்ணல பாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்தா ஒரு பூங்கொத்தை எடுத்துட்டு வாரா. யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. தாய் எக்ஸு தான் வந்து அந்த பூங்கொத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் கத்துறா, எதுக்காக நீ இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டா, லவ் பண்றப்போ நீ தானமா ஆசைப்பட்ட நிறைய பொக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அது அப்போ இப்படி லேட்டா நீ வந்து என் விஷயம் நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ நீ எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொன்னா, அந்த செயினை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு அட்டம் பிடிக்கிறான். நான் போட்டு தான் விடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, போட்டு விட்டுட்டு சீக்கிரம் போய் தோலை, என் உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதனால இவன் போட்டு விட்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ இந்த வழியாக என்ட்ராகிறப்போ பார்த்துடுறான் இவன் செயின் போட்டு விட்டுருக்கத. ஹீரோயின் ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு முழிக்க, இங்கே வந்து எக்ஸ் பையன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் வந்து யாரை லவ் பண்ணுறா இப்போ கரண்ட்டாக எல்லாத்தையுமே அவன் சர்ச் பண்ணி நம்ம ஹீரோ தான்றதை கண்டுபிடிச்சி எப்படியாவது 2 பேரும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணுறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஃபைல் கொடுக்க போகிறப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறான், எதுக்காக அவன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நீ ஒன்றும் பேசாத, நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, உனக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிச்சுனா நீ அதில் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு நம்ம மீராவை இங்கே வர சொல்லிட்டு, இது மாதிரி நம்ம 2 பேரும் நைட்டு டின்னர் போகலாம், டேபிள் புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ மீராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ஹீரோயினும் யானும் சேர்ந்து பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் லவ்வரை பற்றி பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு திட்டிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ இதே இடத்துக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் வந்து இங்கே வில்லிப்பூனை என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய ஃபங்கோட ஃபோன் எடுத்து ஃபங்குக்கே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா மெசேஜை. ஃபங்குக்கு செம்மக்கும் வருது, உனக்கு இதே வேலையாக போச்சு, உன்னை மாதிரி கிடையாது யான் எவ்வளவோ நல்லவ அப்படின்னு சொன்னோடனே இங்கே பயங்கரமாக வில்லிப்பூனுக்கு கோவம் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் வந்து வெளியே போயிடுறான் ஹீரோ கால் பண்ணான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தா 2 பேரும் குடிச்சிட்டு பயங்கரமாக ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதுக்கு தான் கால் பண்ணியிருக்கான். 2 பேரையும் உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறப்போ 2 பேரும் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அப்பா நீங்கள் இறந்து போயிட்டீங்க, எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் இப்போ அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, வீட்டில் கொண்டு வந்து 2 பேரையும் போட்டுடுறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ காலையில் நம்ம ஹீரோயின் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. அதை வாங்குறதுக்கு போகிறப்போ கரெக்டாக பார்த்தா எக்ஸ் பையன் தான் அந்த ஃபுட்டை வச்சுட்டு நிற்கிறான். நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ போகாமல் நம்ம ஹீரோயினே நினச்சிட்டு இங்கே தான் தங்கிட்டு இருந்திருப்பாம்பல இருக்கு கார்லேயே. இப்போ இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு, என்ன நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், யாருமா இவன், என்கிட்ட இன்ட்ரடியூஸே பண்ணல, சரி நானே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் சொல்ல, என்னுடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கேட்குறான். அவன் தூங்கிட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் கிராஷ் ஆகுது ஹீரோக்கும் எக்ஸுக்கும். அப்போ ஹீரோயின் தோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு செயினை கொண்டு வந்து கொடுத்துட்டு 2 பேரும் அவங்கவுங்க செயினை வாங்கிட்டு கிளம்புக அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக எக்ஸ் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயின் எனக்கு தான், அவனை கூட சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ பரவாயில்ல நீ அவளை கல்யாணம் பண்ணி இன்னும் பண்ணு, எனக்கு தேவை கிடையாது, அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறப்போ இங்கே நம்ம எக்ஸ் போகிறப்போ நம்ம பிளே பாயை வந்து மீட் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து குட்டி பையனுக்கு பர்த்டே, அதனால எல்லாருமே ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஜே பொண்ணு பிளே பாய் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். அப்படியே நல்லபடியாக பார்ட்டி முடிய இங்கே பிளே பாயும் நம்மளோட விஜேவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்த யானுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. நம்ம லைஃப்பில் தான் இப்படி வந்து பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். இங்கே வந்து நான் தனியாக தான் வீட்டுக்கு போவேன்னு அடம் பிடிக்க நம்ம ஜின்னு வந்து நான் கூட்டிகிட்டு போய் அவளை விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவே வரான். வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். அப்போ கரெக்டாக அம்மா வந்து குட்டி பையனை காணோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரே பதட்டமாக போகுது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து யான் வந்து தான் ஹஸ்பண்டை பற்றி நினச்சி புலம்பிட்டு ரோட்லேயே அழுதுகிட்டு இருக்கா. தேடிட்டு இருக்க
இருக்கப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் கீழே விடுக. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டால் பயங்கரமாக அழுகுறா. இன்றைக்கி தான் அவனுக்கு ஒரு பர்த்டே, அவன் இன்றைக்கே காணாமல் போயிட்டானே, அந்த பையனை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, சரி வீடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் பையன் கிடச்சிட்றான். அவனை தூங்க வச்சுட்டு வெளியே வரப்போ இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு, வீட்டில் ஸ்டே பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்ல, எந்த உரிமையில் இந்த வீட்டில் தங்க சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி சாரி என்னை மன்னிச்சிடு, நான் ரொம்ப ஸ்டபனாக இருந்துட்டேன், நான் இவ்வளோ ஸ்டபனாக உங்ககிட்ட இருந்திருக்கவே கூடாதுடி, நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, என்கிட்ட நீ நிறைய மன்னிப்பு கேட்டாந்தாண்டா நான் மன்னிப்பேன் அப்படின்னு இவ சொல்கிறப்போ ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுடி, நான் வந்து உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என் கூடயே இரு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட காயத்துக்கெல்லாம் கெட்டு போட்டுட்டு இது மாதிரி நைட் இங்கேயே ஒன்றாவே நம்ம ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லி கேட்டப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லி வெளியே அனுப்புகிறப்போ ஹீரோ சொல்கிறான், இது நான் ரொம்ப லேட்டாகவே உங்ககிட்ட கேட்டேன், சாரி, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இப்போ காலையில் எந்திரிச்சு பார்த்தா நம்மளோட யான் வந்து ரோட்லேயே படுத்து தூங்கியிருக்கா, ஜின்னு மேலேயே. ஜின்னுக்கு குறுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்த, அப்படியே வீட்டில் கொண்டு போய் வச்சு நம்ம யான் வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ யானுக்கு டக்குன்னு வாமிட் வர, என்னாச்சு ஹேங் ஓவர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஆல்கஹால்லாம் குடிக்கலையேன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து எக்ஸ் பையனும் நம்ம ப்ளே பாயும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. எக்ஸ் என்ன சொல்கிறானா, என் கம்பெனியில் சேர்ந்துக்கோ, உனக்கு பெரிய போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து இவன் யோசிக்கிறான், எதுக்காக இவன் வந்து என்னை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு, நான் எதாக இருந்தாலும் யோசிச்சு சொல்கிறேன், உனக்கு நிறைய பெனிஃபிட்லாம் தரேன்னு சொல்லிட்டு அவன் மண்டையை கழுவிட்டு இருக்கான். வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் ஃபைல் எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்தா, இந்த தடவை நம்ம ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்காக நடந்துக்கிறான். இது ஆஃபீஸ்ன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான். இந்த கண்கொள்ளா காட்சியை மீரா வேற பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரே பதறி போகுது. மீரா ஒரு நிமிஷம் நில்லு, அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு ஒரு விஷ் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, பண்ண மாட்டேன், வேணா வயிறு எரிஞ்சு சாப வேணா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக அவளோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு போகிறா. இங்கே யான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட, வாடி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. அடுத்து ஃபைனல் எபிசோடு தான் வரும், மறக்காமல் பார்த்துருங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.